ஹலோ நண்பாஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் உங்கள் லோக்கி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்டடி இன் ஃப்ரான்ஸ். ஸோ நான் ஸ்டடி இன் ஃப்ரான்ஸ் வந்து போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது போடலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்பெல்லாம் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஸ்டடீஸ் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ நிறையா கொஞ்சம் அடிஷ்னல் டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோலாம் பார்க்குறவங்க வந்துட்டு ஸோ ஃப்ரான்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் இல்ல, ஒரு அப்ராடுக்கு வந்து மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி ப்ரோ ஃப்ரான்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணுறது, எப்படி நான் யூனிவர்சிட்டிஸ்லாம் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் அங்கே இருக்கும், ஸோ என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஓவர் வியூவாக பார்க்க போகிறோம். நான் ரொம்ப இன்டெப்த்தாக அந்த பாயிண்ட்டுக்கு நான் போக விரும்பலை. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ். பப்ளிக் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ், டியூஷன் ஃபீ வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 டாபிக்ஸ் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போன வீடியோவில் எனக்கு வந்த கமெண்ட்ஸ், கொஸ்டின், சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் வந்துட்டு கடைசியாக ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணுறது. ஏன்னா நான் கமெண்ட்ஸில் கேட்பாங்க வந்து எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் பர்சனல் மெசேஜஸ்லேயும் வந்து பார்ப்பேன். ஸோ யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்கே வந்துட்டு நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குங்க. ஸோ மாஸ்டர்ஸ் போர்ட்டல் டாட் இயூ, அப்புறமா வந்து ஸ்டடி அப்ராட் டாட் காம் சொல்லிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். ஃப்ரான்ஸு, ஜெர்மனி அந்த மாதிரி கண்ட்ரி வைஸாக நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோர்சஸ் வைஸாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங்கா, ஆர்ட்ஸா, அப்புறம் வந்துட்டு வே பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டா அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்க ஃபில்டர் பண்ணி, நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாரி கோர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு யுனிவர்சிட்டி சர்ச் பண்றதுக்கு இந்த மாரி போர்ட்டல்ஸ் இருக்கும். இன்டர்நேஷனல் போர்ட்டல்ஸ். அதில ஒண்ணு தான் மாஸ்டர்ஸ் போர்ட்டல்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டடி டாட் இயூன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இதில நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. நீங்க ஆர்ட்ஸ் வேணும்னா ஆர்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். பிசினஸ் அண்ட் மேனேஜ்மென்ட் இந்த மாரி கொஞ்சம் இது நெறையா இருக்கு. அது மாரி கண்ட்ரி வைஸும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே வந்து ஸ்டடி போர்ட்டல்ஸில வந்து நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஃப்ரான்ஸ் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு. இங்க பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் இன் மேனேஜ்மெண்ட், அப்புறம் இங்கே வந்துட்டு ஃபீஸ் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து இது கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைரக்ட்டா யுனிவர்சிட்டி வெப்சைட்குள்ளேயே போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு அ வழி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா கன்சல்டன்சி. நீங்க ரெப்யூட்டட் கன்சல்டன்சி போனீங்கன்னா வந்துட்டு, அந்த கன்சல்டன்சில என்னென்ன யூனிவர்சிட்டீஸ் கூடலாம் டை அப் இருக்கு, என்னென்ன புரோகிராம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட் வந்து நீங்க உங்களுக்கு எதுவுமே ஐடியா இல்லன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளான்ஸ் அவங்கள விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணா உங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 டூ 10% வந்து உங்களுக்கு நாலேட்ஜ் கிடைக்கும். ஓகே, இப்படி அப்ளை பண்ணலாம். இந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இவ்வளோ காசு ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்டன்சி. ஸோ மறுபடியும் சொல்றேன், கன்சல்டன்சிட்ட அவாய்ட் பண்ண முடிஞ்சா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்துட்டு நெறைய மணி சேவ் ஆகும். அதுவும் இல்லாம வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் தான் அவங்க தருவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ மேபி நீங்க வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோர்ஸ் பிடிச்சிருக்கும். பட் நீங்க கன்சல்டன்சி போகும்போது வந்துட்டு மேபி அந்த கோர்ஸ் இல்லாம கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு உங்கள பிரெயின் வாஷ் பண்ணவும் செய்வாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிஸ் கூட தான் டை அப் பண்ணியிருப்பாங்க. எல்லா யூனிவர்சிட்டிஸ் கூடயும் டை அப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ப்ராப்பரான ஒரு பேக்கிரவுண்ட் சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிளியர் கட்டா வேணும். நான் இதுதான்ப்பா பண்ண போறேன் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு. இந்த மாஸ்டர்ஸ் தான் படிக்க போறேன். ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டான ஒரு பிளான் போட்டீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு வந்துட்டு நீங்களாவே நீங்க வந்து மாஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி வரலாம். யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்ல. ஸோ இப்ப வந்துட்டு நம்ப எப்படி யூனிவர்சிட்டீஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் போர்ட்டல்ஸ் இருக்கும். அதுல நீங்க லிஸ்ட் ஆஃப் கோர்ஸஸ்லாம் இருக்கும். நீங்க வந்து அதுல பார்த்துக்கலாம். அப்படி ஓகே, சரிப்பட்டு வரல. நமக்கு வந்து யூனிவர்சிட்டீஸ் போணும்னா, யூனிவர்சிட்டி வெப்சைட்ல நீங்க தனியா போய் சர்ச் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து கன்சல்டன்சி. ஸோ இந்த 3மே நீங்க வந்து சைமல்டேனியஸ்லா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த கேம்பஸ் ஃபிரான்ஸுக்கு போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். கேம்பஸ் ஃபிரான்ஸ் இதுக்கப்புறமா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி எப்படிலாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணி இல்லன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர் வந்து யுனிவர்சிட்டீஸ் அப்ளை பண்றதுக்கு. ஐ ஹோப் இது வந்து ஒரு கம்ப்ளீட் கைடா இருக்கும்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ்னா வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் உங்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஃபிரான்ஸுக்கு வரேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்கன்னா, லாங்குவேஜுங்க.
ஃப்ரெஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ வந்துட்டு நீங்க வரதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரெஞ்ச் கோர்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈஸியா இருக்கும் இங்க வந்து சர்வைவ் பண்றதுக்கு. ஸோ அது ஒரு டிப். ஆ 2வது விஷயம் என்ன பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம்னா, எங்க கோர்சஸ். அதாவது வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டாபிக் பத்தி பேசும்போது, நம்ம ஊர்ல ஆக்சுவலா இன்ஜினியரிங் டிகிரி வந்து 4 வருஷம் படிப்போம். கரெக்ட்டா? அதாவது ஆர்ட்ஸ், பிஎஸ்சி வந்துட்டு ஒரு 3 வருஷம் படிப்போம். ஸோ பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் யுஜி டிகிரி வந்து எல்லாமே 3 இயர்ஸ் தாங்க. ஸோ நீங்க வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே வந்துட்டு, இங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கலா நீங்க மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? ஸோ வந்துட்டு நான் 3 வருஷம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு இங்க கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த டவுட் வந்து யாரும் ஆ யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இன்ஜினியரிங் பத்தி சொல்லிர்றேங்க. ஸோ இன்ஜினியரிங்ல வந்து நெறைய கோர்சஸ் இருக்குங்க. வந்து பிஎஸ்சி பிசிக்ஸு, சயன்ஸ்ல படிச்சவங்க அந்த மாரி இருந்தாலும், நீங்க மாஸ்டர்ஸ் வந்து மெட்டீரியல் சயன்ஸ், நானோ டெக்னாலஜி, நானோ சயன்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கு, அப்புறம் என்விரான்மென்டல் இன்ஜினியரிங், அப்புறம் நெறைய கோர்சஸ் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கு. ஸோ ஆக்சுவலா நான் படிச்ச யுனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் கிரெனோபிள் ஆல்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அ அதில பார்த்தீங்கன்னா, நான் அந்த உள்ள போயிட்டு ப்ரோகிராம்ஸ்லாம் அதில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். நீங்க அதில பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸு, சோசியல் சயன்ஸ், சயன்ஸ் அந்த மாரி கேட்டகரி போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ரோகிராம்ஸ் வந்து காமிக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் இன் கார்ப்பரேட் மேனேஜ்மென்ட், ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் வழியா சொல்லிக் குடுக்குற ப்ரோகிராம் தான். ஸோ நீங்க வந்து சூஸ் பண்ணி எது வேணா போயிட்டு, நீங்க வந்துட்டு என்னென்னலாம் ரெக்யர்மென்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ நான் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன்ப்பா. நான் ஆர்ட்ஸ்ல வந்துட்டு பிபிஏ அந்த மாரி படிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து மேனேஜ்மென்ட் கோர்ஸ் இங்க வந்து நீங்க படிக்கலாம். நீங்க பிசினஸ் மேனேஜ்மென்ட் ரிலேட்டடா வந்துட்டு எம்எஸ்சி இந்த மாரி நெறைய கோர்சஸ் வந்து நீங்க வந்து படிக்கலாம். இங்க வந்துட்டு. ஓகேவா? அதுவும் இல்லாம பிசினஸ் அந்த மாரி சொல்லியிருந்தேன் தெரியுமா? கிரெனோபிள்லயே வந்துட்டு ஐஐன்னு சொல்லிட்டு இருக்கு. கிரெனோபிள் ஐஐஇ கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மென்ட் சொல்லிட்டு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிளாக் சிம்பல் வந்து இங்கிலீஷ் ஃபிளாக் சிம்பல். ஸோ அதனால இது அப்ளைட் கார்ப்பரேட் மேனேஜ்மென்ட்றது இங்கிலீஷ்ல வந்து சொல்லி தராங்க. மத்ததெல்லாம் ஃப்ரெஞ்ச்ல சொல்லி தராங்க. அதே மாரி அட்வான்ஸ் இன் ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்டிங் இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ இந்த மாரி ப்ரோகிராம்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்துட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்தரா கிடைக்கும். இதில பார்த்தீங்கன்னா, எல்லாமே போட்டிருப்பாங்க. டெட்லைன்ஸு, என்ன ப்ராசஸ்ஸுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்னு அதான் பாருங்களேன், அட்மிஷன் ரெக்யர்மெண்ட்ஸ், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கேட்டிருந்தீங்களா? அதில கிளிக் பண்றேன் பாருங்களேன். இதில வந்து பி2 லெவல் வந்து இங்கிலீஷ் வந்து வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ, ஒண்ணு நீங்க ஐஎல்டிஎஸ் மூலமா எடுத்துக்கலாம். அப்படின்னா அவங்க 2 ஒண்ணு நீங்க நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கரா இருக்கணும். அப்படி இல்லன்னா வந்துட்டு உங்க டிகிரி ஃபுல்லாமே இங்கிலீஷ்லயே டீச் பண்ணியிருக்கணும். அதாவது நம்ம மோஸ்ட்லி யுஜி இந்தியால வந்து இங்கிலீஷ்ல தான் வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ, உங்க யுனிவர்சிட்டியில வந்து அந்த இங்கிலீஷ்ல தான் டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி குடுத்தாலே போதும். அது ஐஎல்டிஎஸ் தேவையில்ல. ஆ இதில ப்ரோகிராமோட காஸ்ட் போட்டிருக்காங்க. அதில காஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் 2ன்றது செகண்ட் இயர் மாஸ்டர்ஸ். டைரக்ட்டா பேச்சுலர்ஸ் முடிச்சியும் நீங்க வந்து படிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க மாஸ்டர்ஸ் ஏற்கனவே முடிச்சாலும் டைரக்ட்டா நீங்க மாஸ்டர்ஸ் 2க்கும் போலாம். டைரக்ட்டா மாஸ்டர்ஸ் 2 வரணும்னா வந்து, நீங்க வந்து பேச்சுலர்ஸ் 4 டிகிரி முடிச்சிக்கணும். அந்த கிரெடிட்ஸ் வந்து நீங்க கேட்பாங்க. இந்த கிரெடிட்ஸ் முடிச்சா தான் உங்களால டைரக்ட்டா படிக்க முடியும். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரம் அவுட்சைட் த இயூ அதாவது இயூ தவிர வேற ரீஜன்ல வர மாரி இருந்துச்சுன்னா, €3800 பெர் இயர் போட்டிருக்காங்க. ஸோ, இதெல்லாம் சேர்த்து ஒரு €4000 வருது. இது வந்து ஆக்சுவலா பிசினஸ் கோர்ஸ்‌க்கு இது பயங்கரமான சீப்பு. ஆ நெறையா வந்து காஸ்ட்லியான யூனிவர்சிட்டீஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, €15,000 டூ €20,000 கட்டுற மாரி இருக்கும். அதுக்கு இது எவ்வளவோ பரவால்ல. நாங்க எங்ககிட்ட நடுத்தர மக்கள்லாம் இருந்தீங்கன்னா வந்துட்டு, இது நீங்க ஆ எடுத்துக்கலாம் ஈஸியா. இது இல்லாம ஆர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு நெறைய கமெண்ட்ஸ் வந்து ஃபேஷன் ரிலேட்டடா வந்துச்சு. ப்ரோ நான் ஃபேஷன் டிசைன் படிச்சிருக்கேன். அங்க வந்தா எனக்கு வந்துட்டு மாஸ்டர்ஸ் வந்து படிக்கலாமா? அங்க வந்தா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னன்னா, ஃபேஷன் டிசைன் வந்துட்டு பாரிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஃபேஷன்ல ஒன் ஆஃப் த பெரிய கண்ட்ரின்னே சொல்லலாம். அதனால வந்து ஃபேஷன் ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. பட் அகைன் வந்து நான் சொல்றது ஃப்ரெஞ்சு. உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரிஞ்சா எல்லாமே ஈஸி. ஃப்ரெஞ்சு தெரியலனா வந்துட்டு பயங்கரமான கஷ்டம். ஸோ, அதனால ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நெறையா இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நம்பளுக்கு வந்து நமக்கு சாதகமா வந்து ஆக்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு அது நம்ம கையில தான் இருக்கு. நான் ஐஎஃப்ஏ பாரிஸ்ன்னு சொல்ட்டு வெப்சைட்டு. இதில ஃபுல்லா வந்துட்டு கோர்சஸ் ஃபேஷன், டிசைன் அண்ட் லக்ஸரி பிசினஸ் இந்த மாரி கோர்சஸ்லாம் நெறையா இருக்கும். ஸோ, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கேத்த மாரி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அத நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ மத்தபடி நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா? நான் வந்து கேம்பஸ் ஃபிரான்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ, இதுதான் கேம்பஸ் ஃபிரான்ஸ் வெப்சைட். நீங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும்.
ஸ்டூடண்ட்ஸு, ரிசர்ச்சர்ஸு, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கு. நெறைய 4 ஸ்காலர்ஷிப் இருக்கு. உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். இது செகண்ட் டாபிக். ஸோ தேர்ட் வந்துட்டு டியூஷன் ஃபீஸ் பத்தி சொல்லியிருந்தேன். அ இது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் டிகிரீஸ் வந்து இங்க ஃபீஸ் கம்மியா தாங்க இருக்கும். ஏன்னா வந்து நெறைய வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டீஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. டூ மை பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்னோட நாலேட்ஜ் படி வந்துட்டு நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் யூனிவர்சிட்டீஸ் தான் படிச்சிருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு கோர்ஸுக்கும் அதாவது டியூஷன் ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகும். உதாரணத்துக்கு வந்து நான் படிச்ச என்னோடக்கு வந்து டியூஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா, ரூ. 250 தான். அதாவது நம்ம ஊர் காசு படி 20,000 தான் நான் செலவே பண்ணேன் மாஸ்டர்ஸ்க்கு. அதனால வந்துட்டு இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு ரூ. 250லயும் வந்து டியூஷன் ஃபீ இருக்கு. 8,000 டியூஷன் ஃபீ இருக்கு. எல்லாமே அந்த யூனிவர்சிட்டியும் பொறுத்து, கோர்ஸ் பொறுத்து எல்லாமே டிஃபர் ஆகும். அது நீங்க வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்குள்ள போனா தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ, அதில நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் இன் எர்த் அண்ட் என்விரான்மென்டல் சயன்சஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க பாருங்களேன் டியூஷன் ஃபீஸ் வந்து €243 போட்டிருக்கு. ஸோ, இந்த €243 வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டி. அதனால வந்து ஃபீஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ, இதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, என்னென்ன அந்த கோர்ஸ் ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாமே போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து அ அவங்க சொல்லுவாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும்னா. பிசினஸ் ஸ்கூலுங்க. பிசினஸ் ஸ்கூல் வந்து பிரைவேட் ஸ்கூல் தான் நெறைய இப்ப நீங்க கன்சல்டன்சி போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து மேனேஜ்மென்ட் படிக்கணும்னா, அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிரைவேட் யூனிவர்சிட்டி மட்டும் தான் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களோட கூட தான் வந்து இவங்க டை அப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ, அப்ப நீங்க வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டீஸ் போம்போது நெறைய ஸ்கீமா, அடென்சியா அப்புறம் வந்துட்டு லியான் பிசினஸ் ஸ்கூல் ஏகப்பட்டது இருக்கு. இங்கெல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்கீமா, அடென்சியா அதெல்லாம் வந்துட்டு ஒரு 20,000 வந்து உங்களுக்கு வந்து 1 வருஷம் செலவு பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பென்சிவ். ஸோ, அதே மாரி பிசினஸ்க்கு வந்து சேல்ஸ் படிக்கணும், மார்க்கெட்டிங் படிக்கணும். அதே மாரி வந்து வேற அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸ் அதெல்லாம் படிக்கணும்னா, அதுக்கும் வந்துட்டு இல்ல கார்ப்பரேட் மேனேஜ்மென்ட் அதுக்கும் வந்துட்டு பப்ளிக் யூனிவர்சிட்டீஸ் வந்து நெறையா வந்து இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபீஸ் இன்னுமே வந்துட்டு €250 வந்து அ கோ ஃபீஸ் இருக்கும். இல்லன்னா வந்து €4,000 ஃபீஸ் இருக்கும். பிலோ 10,000 வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நெறையா இருக்கு. அ அதாவது பப்ளிக் யூனிவர்சிட்டீஸ் வந்து அத நீங்க தான் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ இதுதான் இங்க வந்துட்டு டியூஷன் ஃபீஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பப்ளிக் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ இதுதான் மேஜரான டிஃபரன்ஸ் ஆக்சுவலா இங்க. ஸோ இப்போ வந்து என்னால முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னேன் தெரியுமா? அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து ஒன் பை ஒன்னா வந்து படிக்கிறேன். என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கோர் ஐ மீன் வந்து சிஜிபிஏங்க. சிஜிபிஏ வந்து எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. நான் அப்ளை பண்ணா கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் யுவர் புரோகிராம். நீங்க வந்து என்ன புரோகிராம் அப்ளை பண்றீங்களோ, அது பொறுத்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நான் அப்ளை பண்ணும்போது சிஜிபிஏ இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கேட்ட மாரி எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ அதெல்லாம் பெருசா பார்க்காதீங்க. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50% தான் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா, அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்க மோட்டிவேஷன் லெட்டர்ல வந்து நீங்க பயங்கரமா வந்து மோட்டிவேஷன் லெட்டர நீங்க எழுதினீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பான கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அட்மிஷன் கிடைக்க. அப்புறம் இந்த ஏஜென்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க வந்துட்டு காசு ஒரு €10,000 €20,000 காசு தந்தா நாங்க வந்துட்டு எங்க அட்மிஷன் வாங்கி தரோம் அப்டின்லாம் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு அப்படிலாம் சொன்னாங்கன்னா வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு காசுலாம் குடுத்து ஏமாந்துறாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு €10,000ன்றது எவ்வளோ? €1,000னாலே 1,00,000 கிட்ட வருதுங்க. 10,000னா 8,00,000 9,00,000 பெரிய காசு. அதெல்லாம் குடுத்துட்டு ஃபிரான்ஸுக்கு வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாந்துறாதீங்க. ஆ ஏன்னா கன்சல்டன்சினாலுமே உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு அவன் கிட்ட வந்து நீங்க காசு குடுக்குற மாரி இருக்கும். அதுவும் வந்து ஃபீஸ் தான். அந்த அட்மிஷன் கிடைச்சதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க கன்சல்டன்சிக்கு பே பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ கன்சல்டன்சியே வந்துட்டு உங்ககிட்ட அட்மிஷன் கிடைச்ச பிறகு தான் வாங்குறாங்க. ஆனா ஏஜென்ட்ஸ் வந்து நீங்க முன்னாடியே நீங்க காசு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு நம்பி ஏமாந்துறாதீங்க. ஓகேங்களா? 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஐஎல்டிஎஸ். ஐஎல்டிஎஸ் வந்து தேவையா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அ பெரிய பெரிய பிசினஸ் ஸ்கூல்ஸ்லாம் நீங்க போய் படிக்கிறீங்கன்னா, ஐஎல்டிஎஸ் வந்து ரெக்வயர்மென்ட்ஸ் இருக்கும். அதுவுமே வந்துட்டு யுனிவர்சிட்டீஸ் பொறுத்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு யுனிவர்சிட்டீஸ்ல வந்து ஐஎல்டிஎஸ் கேட்பாங்க. ஒரு யுனிவர்சிட்டீஸ் வந்து ஐஎல்டிஎஸ் தேவையில்ல. நீ வந்து இங்கிலீஷ் தான் படிச்சேன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் குடுத்தா போதும்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த கேள்வினா வந்துட்டு, நான் இந்தியாலயே மாஸ்டர்ஸ் படிக்கிறேன். அங்க இருந்து என்னால வந்துட்டு இங்க வேலை வந்து வாங்க முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க.
அது வாங்க முடியும் ப்ரோ. அது வந்துட்டு ரொம்ப ரேர். உங்களுக்கு வந்து ஸ்கில் செட் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்து, அவங்களே விசாலாம் ஸ்பான்சர் பண்ணி, எங்க கம்பெனிக்கு வந்து நீங்க இருந்தீங்கன்னா வந்துட்டு பயங்கர பெனிஃபிட்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு கவர்ன்மென்ட்க்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு உங்க வந்து இந்தியால இருந்து உங்கள வந்து வேலைக்கு எடுப்பாங்க. இதெல்லாம் தான் கேள்வியா எனக்கு கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஒரு கம்ப்ளீட் கைடா இல்லனாலும் கூட வந்துட்டு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். நான் நெறையா வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் சி யூ பாய் பாய் ஃப்ரம் லோக்கி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். லிவ் அ ஹேப்பி லைஃப். பாய்.